Hi students, welcome to Chem-Free tutorial. In this video, let's see class 4 English new Santur book lesson 5 the old stag. Okay, the old stag அப்படினா என்னன்னா ஒரு வயதான ஆண்மான் அப்படின்ற டாபிக்ல அத பத்தி நம்ம படிக்க போறோம். Next first let us read அப்படினா எல்லாரும் சேர்ந்து படிப்போம். In a lush forest lived an old stag who was known for his kindness. In a lush forest, lush அப்படின்னா பசுமையான. ஓகே, ஃபாரஸ்ட்னா நமக்கே தெரியும் ஒரு பசுமையான காட்டுல. ஓகே, ஓல்டு ஸ்டாக். ஓகே, ஓல்டு ஸ்டாக் அப்படின்னா ஒரு வயதான ஆண்மான். ஓகே, இல்லைன்னா கலைமான் சொல்லலாம். அது என்ன பண்ணுது? known for his kindness, அன்பான. அது எப்படி இருக்கும்? ரொம்ப அன்பா இருக்கும். எல்லா அனிமல்ஸ் கிட்டையும் பேர்ட்ஸ் கிட்டையும் அன்பா பழகும். அது வந்து என்ன பண்ணிட்டு வாழ்ந்து வந்தது. ஓகே, in a lush forest lived an old stag who was known for his kindness. Each day he warmly greeted his fellow animals and birds. ஓகே, ஒவ்வொரு நாளும் அது என்ன பண்ணணும்? எல்லா அனிமல்ஸையும், ஓகே, அது கூட இருக்கிற ஃபெலோ அனிமல்ஸ்னா அது கூட வாழ்ந்துட்டு வர அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் அது என்ன பண்ணும்? அன்பா வரவேற்கும். Though the forest offered plenty of food. ஓகே, ஃபாரஸ்ட்ல பெரும்பாலும் என்ன இருக்கும்? நிறைய ஃபுட் கிடைக்கும். அதுக்கு தேவையான நிறைய ஃபுட் கிடைச்சாலும் the stag preferred staying on a small hillock with tender grass. ஓகே, அது எதுல வசிக்கல? காட்டுல அது வாழல. இருந்தாலும் அது எங்க வாழ்ந்துட்டு வருது? the stag preferredனா அது முன்னுரிமை கொடுத்தது. எங்க வாழறதுக்காக முன்னுரிமை கொடுத்ததுன்னா a small hillock. hillock அப்படின்னா என்னன்னா குன்று. ஓகே, மலையை விட சின்ன இடத்த என்னன்னு சொல்லுவோம்? நம்ம குன்றுன்னு சொல்லுவோம். இல்ல சின்ன மலையை தான் என்னன்னு சொல்லுவோம்? குன்றுன்னு சொல்லுவோம். அங்க அடர்ந்த காடுகள் இருக்காது. அங்க என்ன இருக்கும்? டெண்டர் கிராஸ். ஓகே, டெண்டர் கிராஸ் அப்படின்னா என்னன்னா இளந்தளிரான புற்கள். ஓகே, சாஃப்டா மென்மையா இருக்கிற புற்களை தான் என்னன்னு சொல்லுவோம்? டெண்டர் கிராஸ்ன்னு சொல்லுவோம். the hillock was covered in soft green grass. ஓகே, அந்த ஹில்லக்கு குன்று என்ன இருக்கும்? covered in soft மென்மையான, அதே நேரத்துல என்ன இருக்கும்? இளந்தளிரான புற்களை உடையது. which the old stag enjoyed. இது என்ன பண்ணுது? அந்த ஓல்டு ஸ்டாக் சந்தோஷமா உற்சாகமா அது என்ஜாய் பண்ணி அங்க வாழ்ந்து வந்தது. எவ்ரிடே he would come down to meet his friend. ஒவ்வொரு நாளும் அது என்ன பண்ணுது? கீழே வந்து அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போச்சு. அதோட அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அது பழகிற அனிமல்ஸ், ஏன்னா அது ரொம்ப அன்பா பழகும் இல்லையா? அதால டெய்லி கீழே வந்து அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது மீட் பண்ணி அது கூட சந்தோஷமா அது கூட பேசிட்டு போச்சு. அண்ட் ஆல் த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் லவ்ட் him. ஓகே, எல்லா அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் அது என்ன பண்ணுது? நேசித்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம் அது எப்படி இருக்கும்னு சொன்னோம்? அன்பான. ஓகே, அந்த கலைமான் வந்து ஒரு ஆண்மான் எப்படி இருக்கும்? எல்லார்கிட்டையும் அன்பாக பழகக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதால டெய்லி அது கீழே இறங்கி வந்து எல்லா அனிமல்ஸும் பேர்ட்ஸ் கிட்டையும் அது அன்பா பேசிட்டு போறதே வழக்கமா கொண்டிருந்தது. இங்கதான் கீழே வந்து சில அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு. இங்க இதுதான் இது இருக்கு இல்லையா? இதுதான் ஓல்டு ஸ்டாக். ஓகே, இதுதான் ஸ்டாக். இது வந்து என்னன்னு சொல்றோம்? எலிஃபண்ட். இது வந்து என்னன்னு சொல்றோம்? நம்ம ராபிட். அதே மாதிரி இது என்ன இருக்கு? பேர் இருக்கு. அதே மாதிரி என்ன இருக்கு? இங்க ஒரு ராபிட் இருக்கு. இங்க என்ன இருக்கு? பேரட் இருக்கு. பேர்ட்ஸும் அனிமல்ஸ் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறது. அதே மாதிரி இது வந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு போறதை நம்ம காமிக்கிறாங்க. இதுதான் வந்து என்னது? இது ஸ்டாக். ஓகே, ஸ்டாக். One day the stag fell ill. ஓகே, ஒரு நாள் என்னாச்சு? அந்த ஸ்டாகுக்கு உடம்பு முடியாம போச்சு. இல் அப்படின்னா உடல் நல குறைவு. ஓகே, struggled to reach the hillock. ஓகே, struggled அப்படின்னா என்னதுன்னா சிரமப்படுதல். என்ன பண்ணுது? அது மேல மலை ஏறதுக்கு அந்த சின்ன குன்று இருக்கு இல்லையா? அது மேல கொஞ்சம் மேடா இருக்கிற இடம் தான் அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம குன்றுன்னு சொல்லுவோம். அப்ப அது மேல ரீச் ஆகிறதுக்கு அது என்ன பண்ணுது? ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா உடம்பு சரியில்லை அதுக்கு. The stag knew that fresh healthy food and proper rest would help him to get well soon. இருந்தாலும் அது என்ன பண்ணுச்சு? கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது மேல ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் அது என்ன நினைச்சது அப்படின்னா, நமக்கு உடம்பு சரியாகணும்னா என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். அதே மாதிரி ப்ராப்பர் ரெஸ்ட் இருந்தோம்னா, ஓகே, இப்போ நல்ல ஓய்வு கிடைச்சதுன்னா, நமக்கு ப்ராப்பரா ஓய்வு எடுத்தோம்னா நம்ம சீக்கிரமா குணமாயிடலாம் அப்படின்னு அது நினைச்சது. So he ate the tender grass and decided to rest for a while. அதால அது என்ன பண்ணுது? அங்க அதோட ஹில்லக்ல, ஓகே, அதோட குன்றுல கிடைக்கக்கூடிய அந்த டெண்டர் இளந்தளிரான புற்களை சாப்பிட்டுட்டு அது என்ன பண்ணுச்சு? கொஞ்ச நேரம் நல்லா decided to rest for a while. கொஞ்ச நேரம் அது என்ன பண்ணுது? ஓய்வு எடுத்தது. The old stag come not go down the hillock to greet his friends. ஓகே, அதால என்ன பண்ண முடியல? அது கீழே போக முடியல. ஓகே, அது உடல்நலம் சரியில்லாத காரணத்தால அதால என்ன பண்ண முடியல? கீழே போய் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது பார்க்க முடியல. his friends were worried. ஓகே, அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் worried அப்படின்னா கவலையடையது தான் worriedன்னு சொல்லுவோம். when they learned that the stag was unwell they came to check on him. ஓகே, அது உடனே தெரிஞ்சு போச்சு மற்ற அனிமல்ஸுக்குலாம் என்னது? அந்த ஸ்டாகுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது. ஓகே, அதோட ஸ்டாகுக்கு உடம்பு சரியில்லை. அதால நம்ம என்ன பண்ணுவோம்? போயிட்டு அதை போய் பார்த்துட்டு வருவோம். ஓகே, அது உண்மையிலே
உடம்பு சரியில்லையா அப்படின்றத போய் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு மத்த கூட இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் மேல போகுது. டியர் ஸ்டாக், ஹவ் ஆர் யூ ஆஸ்க் டியர் டியர். உடனே ஒரு டியர், டியர் அப்படின்றது மானு, பெண் மான், டியர்ன்றது மானு, ஸ்டாக்ன்றது ஆண்மான். ஓகே, ஃபீமேல் தட் இஸ் மேல் அடல்ட் டியர் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஸ்டாக்னு சொல்லுவோம். டியர் ஸ்டாக், ஹவ் ஆர் யூ ஆஸ்க் டியர் டியர். உடனே மான் கேட்டது, ஸ்டாக் எப்படி இருக்கீங்க, உனக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேக்குது. டூ வீக் டு கம் டவுன் அண்ட் மீட் யூ ஆல். எனக்கு ரொம்ப முடியல, அதனாலதான் உங்களெல்லாம் வந்து நான் என்ன பண்ண முடியல, மீட் பண்ண முடியல. ரிப்ளைட் த ஸ்டாக். உடனே ஸ்டாக் ரிப்ளை பண்ணுச்சு, கெட் வெல் சூன் டியர் ஸ்டாக். ஓகே, சீக்கிரம் நீங்க நல்லா ஆயிடுவீங்க. டியர் ஸ்டாக் செட் த டியர். உடனே மான் என்ன சொல்லுச்சு, நீங்க சீக்கிரமா நல்லா ஆயிடுவீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுச்சு. இதுதான் இந்த பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த டியர் வந்து எதை வந்து கேக்குது, ஓகே இது உடம்பு சரியில்லாம இருக்குது இல்லையா, இதுதான் வந்து ஸ்டாக். உடம்பு சரியில்லாம இருக்குது, இது என்னது ஸ்டாக். இது வந்து என்ன இருக்கு, டியர். ஓகே, மற்ற அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு, இங்க எலிஃபென்ட் இருக்கு, ஓகே இங்க ராபிட் இருக்கு, இங்க ஜிராஃப் இருக்கு. ஓகே, கூட சில அனிமல்ஸ் எல்லாம் போகுது, அதெல்லாம் கூட இருந்து கவனிக்குது. த அனிமல்ஸ் wished him a speedy recovery and left. ஓகே, மத்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுச்சு, ஸ்பீடி ரெக்கவரி அப்படின்னா என்னன்னு சொல்ற, விரைவில் குணமடைய. ரெக்கவரி அப்படின்னா என்னன்னா குணமடைறது. ஸ்பீடி ரெக்கவரி அப்படின்னா விரைவில் சீக்கிரமா நீங்க குணமடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, எல்லா அனிமல்ஸும் கிளம்பிடுச்சு. However, before they went back into the forest, ஓகே அது காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, ஓகே அதெல்லாம் அந்த மத்த அனிமல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கு. இது மட்டும் எங்க இருக்கு, ஒரு குன்றுல வாழ்ந்துட்டு இருக்கு. அங்கேயே கிட்டே இருக்கிற ஒரு மேடான பகுதியில இந்த ஸ்டாக் வாழ்ந்துட்டு இருக்கு. So before they went back to the forest, காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி the animals ate the fresh green grass growing on the hillock. ஓகே, அந்த குன்று மேல இருக்கிற அந்த இளம் தளிரான இலைகளை என்ன பண்ணுச்சு, அந்த அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சது. ஓகே, நல்லா இருக்கு, இது டேஸ்டா இருக்கு இளம் தளிரான இலைகள் அப்படின்ட்டு அந்த குன்று மேல இருக்கிற அந்த புற்களை எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சது, அது சாப்பிட ஆரம்பிச்சது. The grass is so tender and nice, said an elephant. உடனே எலிபென்ட் சொல்லுச்சு, ஓ இந்த புல்லு ரொம்ப டெண்டரா இருக்கு, இளம் தளிரா இருக்கு, அண்ட் நைஸ் அதே மாதிரி சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கு. எலிபென்ட் சொல்லுச்சு. இது யானை சொல்லுது. The grass is so tender and nice, said an elephant. I have never eaten such juicy green leaves, said a giraffe. உடனே ஜிராஃப்ன்றது என்னன்னு சொல்லுவோம், ஒட்டக சிவங்கி. இது இருக்கு இல்லையா, இதுதான் ஜிராஃப். இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம எலிபென்ட்னு சொல்லுவோம். இது வந்து ஜிராஃப்னு சொல்றோம். உடனே I have never eaten such juicy green leaves. இந்த மாதிரி நானு கிரீன் லீவ்ஸ், ஓகே பசுமையான அந்த ஜூஸ் நான் குடிச்சதே கிடையாது. பசுமையான இலையோட ஜூஸ் நான் இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லை. சீவ் பண்ணும்போது என்ன இருக்கும், அது ஜூஸா உள்ள போகும் இல்லையா. So I have never eaten such juicy green leaves, said a giraffe. Word soon spread about the tender green grass. உடனே என்னாச்சு, எல்லா அனிமல்ஸுக்கும் இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. எதை பத்தி, இந்த டெண்டர் கிரீன் கிராஸ், இளந்தளிரான புற்களை பத்தியான மேட்டர் எல்லா அனிமல்ஸுக்கும் பரவ ஆரம்பிச்சது. Soon all the animals who came to visit the stag feasted on the tender grass. உடனே எல்லா அனிமல்ஸும் மேல வந்து எதை பார்க்க வந்தது, ஸ்டாக பார்க்க வந்த எல்லா அனிமல்ஸும் என்ன பண்ணது, இந்த ஃபீஸ்டட்னா என்ன பண்ணுச்சு, அங்க இருக்கிற இளந்தளிரான புற்களை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சது. எனிவன் ஹூ கேம் டு விசிட் த ஸ்டாக் வுட் ஆல்சோ ஈட் தேர். எதெல்லாம் வந்து ஸ்டாக பார்க்க வருதோ எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சது, அந்த மேல இருக்கிற பசுமையான அந்த புற்கள் அது என்ன பண்ணது, சாப்பிட ஆரம்பிச்சது. ஓகே, பசுமையான, ஏன்னா குன்றுல நிறைய புற்கள் இருக்காது, ஃபாரஸ்ட்ல நிறைய புற்கள் இருக்கும். ஓகே, குன்றுல சும்மா கொஞ்சமான அந்த தளிர் மட்டும்தான் இருக்கும். அப்ப எதெல்லாம் மேல வருதோ அதை பாக்குறதுக்கு எல்லாமே என்ன பண்ணுச்சு, சாப்பிட ஆரம்பிச்சது. Soon there was not much grass left for the old stag to eat. ஓகே, உடனே விரைவில் என்னாச்சு, அங்க எதுவுமே இல்லை. எல்லா கிராஸையும் என்ன பண்ணுச்சு, வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, ஆனா ஓல்டு ஸ்டாக், ஓகே அந்த வயதான ஆண்மானுக்கு இல்ல கிடைக்கல, ஃபுட்டு கிடைக்கல சாப்பிடறதுக்கு. He started becoming weaker as days passed. ஓகே, கொஞ்ச நாள் அது சாப்பிட முடியல, அங்க எதுவுமே இல்லைன்றதால கொஞ்சமா அது உடம்பு என்ன ஆயிடுச்சு, வீக் ஆயிடுது. ஓகே, his friends felt ashamed. உடனே என்ன நினைச்சதுங்க, ஐயோ அது சாப்பிடறதுக்கு அதுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு அது கூட இருந்த அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுச்சு, ashamed அப்படின்னா வெக்கப்பட்டது, ashamed அப்படின்னா வெக்கப்படுதல். They realized how their greed had made them forget about their friend. Okay, they realized, அப்புறம் தான் realize அப்படின்னா உணர்தல். உடனே என்ன பண்ணாங்க, greed அப்படின்னா பேராசை. ஓகே, நம்மளோட பேராசையால என்னாச்சு, அதுக்கு அனிமல் அந்த ஸ்டாகுக்கு வாழக்கூடிய ஸ்டாகுக்கு தேவையான என்ன கிடைக்கல, புற்கள் கிடைக்கல. அது சாப்பிடறதுக்கு தேவையான புற்கள், டெய்லி ரெகுலரா சாப்பிடறதுக்கு தேவையான புற்களை கிடைக்காதால அது
உடம்பு ரொம்ப வீக் ஆச்சு அப்படின்றத அது உணர்ந்ததுங்க. they realize how their greed had made them forget about their friend the old stag. அதால என்ன பண்ணுச்சு, நம்மளோட நண்பனை நம்ம மறந்துட்டோம் பாத்தியா, நம்ம சாப்பிடறதுலயே தான் இருந்துமே தவிர அதுக்கு தேவையானது கிடைக்கலையே அப்படின்றத நம்ம மறந்துட்டோம் பாத்தியா அப்படின்ட்டு எல்லா அனிமல்ஸ் என்ன பண்ணுது, வெக்கப்பட்டது. they understood that not much grass was left for the stag to eat and recover. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, அது உணர்ந்தது. என்ன தோணுது, அதுக்கு தேவையான பொருட்கள் இல்லையே அப்படின்றத என்ன பண்ணுச்சு, அது சீக்கிரம், ஏன்னா உடல்நலம் சரியில்லாத இருக்கிறதால அது என்ன ஆகணும், ஸ்பீடா ரெக்கவர் ஆகணும் இல்லையா, குணமாகணும் இல்லையா, குணமாகணும்னா என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடணும். அப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் இல்லையே அப்படின்றத என்ன பண்ணது, இந்த அனிமல்ஸ் எல்லாம் உணர்ந்தது. the animals decided to find the food elsewhere in the forest. உடனே என்ன பண்ணுச்சு, அதுங்க உணவை தேட ஆரம்பிச்சதுங்க, எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனிமல்ஸ் இங்க இருக்கு இல்லையா, இந்த பிக்சர்ல பாக்குறோம் இல்லையா, அவுல் இருக்கு, பேர் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஜிராஃப் இருக்கு, எலிபென்ட் இருக்கு, அது பாக்குதுங்க. அந்த ஸ்டாக பார்த்த உடனே அதுங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. சோ அது என்ன பண்ணுது, ஃபுட்டை தேடி போக ஆரம்பித்ததுங்க. decided elsewhere in the forest and not disturb the hillock. ஓகே, அங்க என்ன பண்ணக்கூடாது, ஃபாரஸ்ட்ல போய் நம்ம தேடுவோம், அதுக்கு தேவையான சாப்பாடை நம்ம எங்க காட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுப்போம். ஆனா எதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அங்க இருக்கிற ஹில்லக்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஹில்லக்னா என்ன, குன்று மேல இருக்கிறத நம்ம எதுவுமே டச் பண்ணக்கூடாது. சம் ஆஃப் தேம் ஆல்சோ brought fresh leaves for their friend. ஓகே, சிலது ஓடி போய் என்ன பண்ணுது, நல்ல பசுமையான இலைகளை எதுக்காக கொண்டு வந்தது, அந்த ஸ்டாக்குக்காக கொண்டு வந்தது. ஓடி போய் என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நான் போய் தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு நிறைய என்ன பண்ணுதுங்க, ஃப்ரெஷ் லீவ்ஸை இந்த ஃப்ரெண்டு ஸ்டாக்குக்காக கொண்டு வருதுங்க. It rained well that week. உடனே அந்த வாரத்துல என்னாச்சு, நல்ல மழை பெஞ்சது. The grass soon grew back. உடனே என்னாச்சு, அந்த புற்கள் எல்லாம் நல்லா முளைக்க ஆரம்பிச்சது. The old stag had enough food once again. உடனே அதுக்கு தேவையான எது, அந்த old stag வயதான அந்த மானுக்கு என்ன கிடைச்சது, தேவையான ஃபுட்டு மறுபடியும் கிடைச்சது. Slowly the old stag recovered from the illness. அது சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருக்கு, நல்ல ஃபுட் இருந்தா, உடம்பு சரியில்லைன்னும் போது நல்ல டாக்டர் கூட நம்மள கூட என்ன சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்டாதான் நீங்க சீக்கிரமா ரெக்கவரி ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த ஸ்டாகுக்கும் என்னாச்சு, நல்ல ஃபுட் கிடைச்ச உடனே அது என்னாச்சு, உடம்பு நல்லாயிடுது. the animals learned the most important lesson. இதுல இருந்து அனிமல்ஸ், ஓகே, அந்த விலங்கினங்கள் என்ன பண்ணுது, ஒரு லெசனை கத்துக்குது. ஓகே, என்ன இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னா, முக்கியமான ஒரு லெசனை கத்துக்கிட்டாங்க. நேச்சர் as enough for everybody. ஓகே, இயற்கை நமக்கு எல்லாருக்கும் தேவையானதை என்ன பண்ணுது, கொடுத்துருக்கு. இயற்கை எல்லா மனிதர்களுக்கும் தேவையானது கொடுத்துருக்கு. but we need to use its resources wisely. ஆனா இந்த இயற்கை வளங்களை நம்ம என்ன பண்ணணும், ஓகே, அறிவோடு அதை அணுகணும். ஓகே, தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்ற லெசனை அது என்ன பண்ணுச்சுங்க, இந்த அனிமல்ஸ் கத்துக்குச்சு. அப்படின்றது இந்த லெசன்ல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு லெசன். நெக்ஸ்ட் இதுல இருந்து நியூ வேர்ட்ஸ் அப்படின்றத என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, லஷ் அப்படின்னா என்ன, பசுமையான. ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம, மேல் டியர். ஓகே, மேல் டியரை தான் என்னன்னு சொல்லணும், அடல்ட் மேல் டியர் தான் என்னன்னு சொல்லணும், ஸ்டாக்னு சொல்லுவோம். லஷ் அப்படின்னா பசுமையான. நெக்ஸ்ட் ஹில்லாக் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், குன்று. மலையை விட சின்னது தான் என்னன்னு சொல்லணும், குன்று, ஒரு மேடான பகுதி. டெண்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், இளந்தளிரான. என்னன்னு சொல்லுவோம், புல்லதான் டெண்டர்னு சொல்லுவோம். ஷெல்டர் அப்படின்னா, ஷெல்டரிங்னா என்ன, ஷெல்டர்னா என்னன்னு சொல்லுவோம், தேவைய இருப்பிடம், அதோட இருப்பிடம். ரெக்கவரி அப்படின்னா சீக்கிரம் என்ன ஆயிடுது, குணமடைறது தான் ரெக்கவரி. நெக்ஸ்ட் let us think அப்படின்ற டாபிக்ல A answer the following. ஓகே, கீழே கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளி. why was the old stag popular? ஓகே, ஏன் old stag புகழ் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. why was மத்த அனிமலை விட old stag ஏன் ரொம்ப பாப்புலரா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. the old stag was popular because he was so kind, wise and experienced அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். செகண்ட் ஒன், why did the old stag not go down the hillock to meet his friends? ஏன் old stag கீழே போய் அதோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆன்சர், the old stag not to go down the hillock to meet his friends because he was not feeling well, he was old and weak அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். தேர்ட் கொஸ்டின், why did the green cover of the hillock slowly vanish? ஏன் இந்த ஹில்லாக்ல இருக்கிற கிரீன் கவர்ன்றது என்ன இருக்கு, அந்த இளந்தளிரான அந்த புற்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு, குறைஞ்சு போச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆன்சர், the green cover of the hillock slowly vanished because many animals came there regularly and ate all the tender grass and plants அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். ஃபோர்த் ஒன், did the animals realize their mistake towards the end? what did they do அப்படின்னு கேக்குறாங்க. அனிமல்ஸ் கடைசியா அது என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்றது உணர்ந்ததா, அதுக்கப்புறம் என்ன பண்ணது அப்படின்னு கேக்குறாங்க.
Fourth question, did the animals realize their mistake towards the end? What did they do? அப்படின்னு கேக்குறாங்க. அனிமல்ஸ் அதோட தவற உணர்ந்ததா, அதுக்கப்புறம் அதுங்க அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. Yes, the animals realized their mistake towards the end. They understood that by eating all the greenery would destroy the hillock. நம்ம சாப்பிட்டதால தான் என்னாச்சு, அந்த அங்க இருக்கிற greenery எல்லாமே குறைஞ்சு போச்சு. So most of them went to eat somewhere else. அது என்ன பண்ணுது, அங்க சாப்பிடல, அது ஃபாரஸ்ட்ல சாப்பிட்டது. So they also brought food to, அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்ணுச்சு, they also brought food to old stag after realizing their mistakes. அது என்ன பண்ணுச்சு, போயிட்டு அந்த ஸ்டாகுக்கு தேவையான உணவுல கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்ற ஆன்சர் ஃபோர்த் ஒன்னுக்கு எழுதலாம். Next B, think and discuss. Okay, யோசிச்சு எழுது அப்படின்னு கேக்குறாங்க. First question, did the animals do the right thing in the end? Why do you think so? Did the animals do the right thing in the end? Okay, கடைசியா அந்த அனிமல்ஸ் செய்ததெல்லாம் கரெக்டா? Why do you think so? நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்னு கேக்குறாங்க. Yes, the animals did the right thing in the end. They realized their mistake and stopped grazing on the hillock. The grass soon grew back when it rained well. என்னாச்சு, கொஞ்சமா என்னாச்சு, மழை பெஞ்சு அந்த இடத்துல மறுபடியும் புல் முளைய ஆரம்பிச்சது. Question number 2, what would happen to the green plants around us if each one of us thought only of our needs? Okay, நம்மள சுத்தி இருக்கிற green plants எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு ஒவ்வொன்றும் நினைக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு கேக்குறாங்க. The green plants around us will disappear. கொஞ்சமா என்ன ஆகும், green plants நம்ம கொஞ்சமா மறைஞ்சு போயிடும். It is not good for our environment. Trees and plants would be destroyed, causes air pollution, loss of oxygen and loss of shelter for animals அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் let us learn அப்படின்ற டாபிக்ல மேட்ச் கொடுத்திருக்காங்க. let us learn அப்படின்ற மேட்ச் the words to their meaning. ஓகே, மேட்ச் பண்ணுங்க, இந்த மீனிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் lush forest. நமக்கே பார்த்தோம் lush அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், green, பசுமையான. அப்ப என்ன எழுதலாம், lush forestனா green and dense wood forest. இதுதான் என்ன இதோட ஆன்சர், green and dense woods forest ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் டெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டெண்டர் அப்படின்னா அதோட ஆன்சர் டெண்டர் கிராஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், டெண்டர்னா யங். ஓகே, டெண்டர் கோகனட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், டெலிகேட் யங்ன்ற வேர்டு இருக்கு பாரு, யங் கிராஸ். அப்ப இதோட ஆன்சர் இதுதான், டெலிகேட் யங் கிராஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஷேடட் ஸ்பாட் அப்படின்றது என்ன, ஷேடட் ஸ்பாட் அப்படின்னா ரெஸ்டிங் பிளேஸ் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஷேடட் ஸ்பாட்னு சொல்லுவோம். அப்ப கூல் ரெஸ்டிங் பிளேஸ்னா ஷேடட் ஸ்பாட். நெக்ஸ்ட் ஹெல்தி ஃபுட், அப்ப நரிஷிங் ஹோல்சம் ஃபுட். ஹெல்தி அப்படின்னாவே என்ன அர்த்தம், நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் சொல்லுவோம் இல்லையா, அப்ப நரிஷிங் ஹோல்சம் ஃபுட். நெக்ஸ்ட் ஸ்பீடி ரெக்கவரி, ஸ்பீடி ரெக்கவரி விரைவில் குணமடையதுக்கு குயிக் ஹீலிங். ஓகே, சீக்கிரமா குணமடையதுக்கு இன்னொரு பேர் வந்து குயிக் ஹீலிங் அப்படின்ற மேட்ச் நம்ம மேட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் லுக் அட் த பீல லுக் அட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். ஓகே, கீழே கொடுத்திருக்கிற வேர்ட்ஸை பாருங்க. லஷ் ஃபாரஸ்ட் அப்படின்னா பசுமையான காடு. ஃப்ரெண்ட்லி அனிமல்ஸ். ஓகே, ஃப்ரெண்ட்லி அனிமல்ஸ்னா என்ன இருக்கு, நண்பர்களா இருக்கக்கூடிய விலங்கினங்கள். ஷேடட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தது என்னன்னு சொல்ல, ரெஸ்டிங் பிளேஸ். டெண்டர் கிராஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணும், இளந்தளிர் புல்கள். ஹெல்தி ஃபுட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ஆரோக்கியமான உணவு. தீஸ் வேர்ட்ஸ் ஆர் டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ் தட் கிவ் us more details about scenes, people and objects. ஓகே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா சீன்ஸை பத்தி சொல்லலாம், பீப்புளை பத்தி சொல்லலாம், ஆப்ஜெக்ட்ஸை பத்தி சொல்லலாம். These words are used to make writing more interesting. இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண, எழுதும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கும். Draw the image that comes to your mind when you read the following. ஓகே, நீ இப்ப மேல இருக்கிறத ரீட் பண்ணும்போது எந்த மாதிரி இமேஜ் உனக்கு முன்னாடி வந்து நின்னது, அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, draw the image that comes to your mind when you read the forest. அப்ப when you read the following. lush forest அப்படின்னு சொல்றாங்க. lush forestனா என்னன்னு சொல்ல, நம்ம ஏற்கனவே பசுமையான காடு அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணணும், நீங்களே ஒரு பசுமையா இருக்கக்கூடிய காடோட இமேஜ் என்ன பண்ணணும், நம்ம டிரா பண்ணணும். அப்ப do it yourself. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் டெண்டர் கிராஸ். ஓகே, ஒன்லி கிராஸ் மட்டும் நம்மள டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. டெண்டர் கிராஸ்னா வெறும் புல்வெளி மட்டும் இருக்கிற இடத்துல நம்மள டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் நீங்களாவே என்ன பண்ணலாம், டிரா பண்ணலாம். ஓகே, கிரையான்ஸை யூஸ் பண்ணி யூ கேன் டூ இட் யுவர் செல்ஃப். தேர்ட் ஒன் ஹெல்தி ஃபுட். ஓகே, எதெல்லாம் ஆரோக்கியமான உணவுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம டிரா பண்ணலாம். எதெல்லாம் ஆரோக்கியமா உணவு நம்ம நினைக்கிறோமோ, நம்ம மைண்டுக்கு வருதோ அதை என்ன பண்ணலாம், நம்ம டிரா பண்ண சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஓகே, சி அப்படின்னு கொடுத்துட்டு ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ், கீழே கொடுத்துருக்கிற அந்த சென்டென்ஸை ஓகே சென்டென்ஸை முழுமையா படிக்க சொல்லியிருக்காங்க. ஈச் டே ஈ வார்ம்லி கிரீட்டட் இஸ் ஃபெலோ அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஓகே, இது ஸ்டாகை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாள் அது என்ன இருக்கு, வார்ம்லி அப்படின்னா என்ன பண்ணுது, அது அன்பா வரவேற்றது அதோட ஃபெலோ அனிமல்ஸ், அதோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும். த வேர்டு வார்ம்லி இஸ் அன் அட்வர்ப். ஓகே, வேர்ப் அப்படின்னா வினைச்சொல். இப்போ வேர்ப் அப்படின்னா என்னன்னு சொல்லும், ஒரு வேலை செய்யற வேலையை சொல்றதுதான் என்னன்னு சொல்லணும் நம்ம வேர்ப். ஒரு வேலையை குறிக்கும் சொல்லுதான் என்னன்னு சொல்லணும் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அட்வர்ப் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா, அது எப்படி செய்யறாங்க அப்படின்றதுதான் என்னன்னு சொல்லணும் நம்ம அட்வர்ப். ஓகே, செய்யற வேலையை எப்படி செய்யறாங்க, இப்ப ஃபாஸ்டா செய்யறாங்க, ஸ்லோவா செய்யறாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அட்வர்ப். ஓகே, ஆக்ஷனை சொல்றதுதான், ஆக்ஷனையே நம்ம என்ன சொல்றோம், எப்படி செய்யறாங்க அந்த ஆக்ஷன், ஒரு வேலையை எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னு சொல்ல நம்ம அட்வர்ப். ஹியர் வார்ம்லி டெல்ஸ் a way or the manner of the stag greeting. ஓகே, வார்ம்லி அப்படின்றது என்னன்னா இங்க எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, the way or the manner of the stag's greeting, அந்த அந்த ஸ்டாக் அதை எப்படி வரவேற்குது. ஓகே, அது அந்த மேனர், மேனர்னா என்ன, அந்த செய்யற வேலையை அது எவ்வளவு அழகா சொல்லுது, கிரீட் பண்ணுது, எல்லாரையும் வரவேக்குது. ஆனா வார்ம்லி கிரீட்டட் அப்படின்னு சொல்றாங்க, அன்பா வரவேக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வரவேற்றல் அப்படின்றது வேற, வார்ம்லி கிரீட்டட் அப்படின்றது அன்பா வரவேக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது லெட்ஸ் டேக் a look at some more examples. The old stag slowly recovered. ஓகே, இந்த ஓல்டு ஸ்டாக் அப்படின்னா ஸ்லோலி அது என்னாச்சு, ரெக்கவர் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சது. நெக்ஸ்ட் the rabbit quickly ate the carrot. ஓகே, rabbit என்ன பண்ணுது, குயிக்கா சாப்பிட்டுச்சு கேரட்ஸ் எல்லாமே. So the adverb in the above sentences describe how the old stag recovered. ஓகே, இதுல adverb அப்படின்னு சொல்லணும்னா என்னன்னா, எப்படி இந்த ஓல்டு ஸ்டாக் ரெக்கவரி ஆச்சு, எப்படி ரெக்கவரி ஆச்சு, ஸ்லோவா ரெக்கவர் ஆகுது. குணமடைஞ்சது எப்படின்னு சொன்னா ஸ்லோவா குணமடையுது. how the rabbit எப்படி அந்த கேரட்டை சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னோம். ஒரு செயலை செய்து கேரட் என்ன பண்ணுது, சாப்பிட்டுட்டு இருக்கு. அது எப்படி சாப்பிட்டது அப்படின்னு சொன்னோம்னா, எப்படி சாப்பிட்டது, குயிக்லி வேகமா சாப்பிட்டது, அதுதான் verb. அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்றது verb. எப்படி சாப்பிட்டது அப்படின்னா என்னன்னு சொன்னோம், குயிக்கா சாப்பிட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னது, இது அட்வர்ப்னு சொல்லலாம். ஓகே, அதுதான் என்னன்னு சொல்லணும் நம்ம அட்வர்ப். அப்ப அட்வர்ப் அப்படின்றது செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கு, ஒரு செய்யக்கூடிய செயல் அப்படின்றது verb, அது எப்படி செய்யறாங்க அப்படின்றது adverb. இங்க encircle the adverb that describe how something is done. இங்க நம்ம எந்த மாதிரி adverb, இப்ப adverbலயே என்ன அப்படின்னா, what is adverb அப்படின்னு பார்க்கும்போது, adverb அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, adverb is a word that adds more information about. அது எதை பத்தி சொல்லும்னா, பிளேஸ பத்தி சொல்லும். more information about பிளேஸ பத்தி சொல்லும். நெக்ஸ்ட் டைமை பத்தி சொல்லும். மூணாவது என்னன்னு சொல்லுவோம், டிகிரி. ஓகே, டிகிரியை பத்தி சொல்லும். நாலாவது மேனர், நாலாவது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, மேனர் அப்படின்னா செயல். ஓகே, இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம அட்வர்ப்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப a word that adds more information about place, time, degree, manner to a verb. வேர்புக்கு அழகு சேர்க்கறது எல்லாமே என்னன்னு சொல்ல நம்ம அட்வர்ப்னு சொல்லுவோம். ஒரு செயலை எப்படி செய்யறாங்க, ஒரு இடத்தை, இது செயல் மட்டும் கிடையாது, பிளேஸையும் மென்ஷன் பண்ணும், டைமையும் மென்ஷன் பண்ணும். டிகிரி அப்படின்னு சொல்லுவோம், ஹை லோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா. டிகிரின்றது ஹை லோ, லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்றது டிகிரி. மேனர் அப்படின்றது செய்யற செயல். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, encircle the adverb that describe how something is done. ஓகே, ஒரு வேலை எப்படி செய்யப்பட்டது அதை மட்டும் நம்மள என்ன சொல்லியிருக்காங்க, சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. encircle இங்க கொடுத்திருக்கிற எல்லாமே adverb தான். ஆனா இங்க நம்மள கேட்டிருக்கிறது என்னன்னா, encircle the adverb that describe how something is done. ஒரு வேலை எப்படி செய்யப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப soon அப்படின்னா சீக்கிரம், இது வராது. நெக்ஸ்ட் badly, ஒரு வேலை எப்படி செஞ்சது, சரியாவே செய்யல, மோசமா செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த பேட்லின்றது என்ன வரும், மேனரை பேஸ் பண்ணி, மேனர்னா செயலை பேஸ் பண்ணி வரும். இப்ப லேட்லி அப்படின்னு வருது இல்லையா, லேட்லி அப்படின்னா என்ன வரும், டைமை பேஸ் பண்ற அட்வர்ப். அப்ப இது என்னது, சம்திங் டன்ல வராது. நெக்ஸ்ட் சியர்ஃபுல்லி. ஓகே, சியர்ஃபுல்லின்னு என்ன பண்றாங்க, உற்சாகமா பண்றாங்க ஒரு வேலையை. அப்ப இது என்ன வரும், இது அட்வர்ப்ல வரும். ஓகே, ஒரு வேலையை உற்சாகமா செய்யறது என்னன்னு சொல்றாங்க, சியர்ஃபுல்லி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஒரு வேலையை அமைதியா செய்யறாங்க, அப்ப என்ன வரும், குவைட்லி, இது வரும். வெரி குட். நெக்ஸ்ட் ஏர்லி, வேலையை வந்து என்ன பண்றாங்க, முன்னாடியே முடிச்சுட்டாங்க, அப்ப இது டைம்ல வரும், அப்ப ஏர்லி வராது. நெக்ஸ்ட் ஒரு வேலையை எப்படி பண்றாங்க, கேர்ஃபுல்லா செய்யறாங்க, இது மேனர்ல வரும். மேனர்னா செயல்.
அப்ப இது மேனர்ல வரும். நெக்ஸ்ட் ஹைலி இதுன்னு சொல்றோம் இல்லையா, ஹைலின்றது எதுல வரும்னா டிகிரி. ஓகே, டிகிரியை மென்ஷன் பண்ற அட்வர்ப் தான். இப்ப நான் 4 சொன்னேன் இல்லையா, பிளேஸ் வரும், டைம் வரும், டிகிரி வரும், மேனர் வரும். இது எல்லாத்தையுமே வேர்புக்கு அழகு சேர்க்கறது தான் என்னன்னு சொல்றோம், நம்ம பிளேஸா இருக்கலாம், டைமா இருக்கலாம், டிகிரியா இருக்கலாம், மேனரா இருக்கலாம். So a word that adds more information about place, time, degree, manner to a verb, இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம அட்வர்ப்னு சொல்லுவோம். அப்ப நெக்ஸ்ட் ஹைலின்றது எதை மென்ஷன் பண்ணணும்னா டிகிரியை மென்ஷன் பண்ணோம். அப்ப இது என்ன, இது வேலை செய்யறது கிடையாது. நெக்ஸ்ட் ஃபாஸ்ட், ஒரு வேலை என்ன பண்றோம், வேகமா முடிச்சிட்டாங்க, அப்ப இதை சொல்லலாம். அப்ப ஃபாஸ்ட்ன்றது என்ன வரும், இது அட்வர்ப். நெக்ஸ்ட் ரெகுலர்லி, இந்த வேலையை என்ன பண்ணாங்க, ரெகுலரா முடிச்சிட்டாங்க, கரெக்டா முடிச்சிட்டாங்க, டெய்லி கரெக்டா பண்ணிடுறாங்க, அப்ப ரெகுலர்லின்றது வரும். நெக்ஸ்ட் நியர்பை, அப்ப நியர்பைன்றது எங்க வரும் அப்படின்றது பிளேஸ் மென்ஷன் பண்ணும். அப்ப பிளேஸ் மென்ஷன் பண்ற அட்வர்ப் தான் நியர்பை, அப்ப இது வராது. நெக்ஸ்ட் லவுட்லி, என்ன சொன்னாங்க, சத்தமா. ஓகே, சத்தமா சொல்றது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது ஒரு வேலையை என்ன பண்ற, சத்தமா பேசுறாங்க, சத்தமா சொல்றாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப இது கூட லவுட்லி கூட என்ன வரும், அட்வர்ப்ல வரும். அப்ப இது மாதிரி கிளாசிஃபை பண்ணி அட்வர்ப் எல்லாமே கொடுத்துருக்குது அட்வர்ப் தான். ஆனா அங்க கேட்டிருக்கிறது how something is done, ஒரு வேலை எப்படி செய்யப்பட்டது அப்படின்றதுக்காக கேட்டிருக்கிறதால இதை மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணா கரெக்ட். Now work with your partner and write a sentence for each encircled adverb. ஓகே, மேல கொடுத்திருக்கிற ஒரு பேட்லி அப்படின்னு சொல்றோம், சேர்ஃபுல்லி இருக்கும், குவைட்லி இருக்கும், கேர்ஃபுல்லின்றோம், ஃபாஸ்ட்ன்றோம், ரெகுலர்ன்றோம், லவுட்லி அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இதை உன் பார்ட்னர் கூட உட்காந்து இந்த ஒரு வேர்டுக்கும் ஒரு சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணோம், எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் let us write அப்படின்ற டாபிக்ல A, complete the story by writing dialogues in the speech blurbs. ஓகே, கம்ப்ளீட் த ஸ்டோரி, கீழே ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும், சில டைலாக்ஸ் கேப் விட்டுருக்காங்க, அதை எழுதி இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் த மங்கி இஸ் ஃபாஸ்ட். ஓகே, மங்கி அப்படின்னா என்னன்னு சொல்றோம், நமக்கே குரங்குன்னு தெரியும். ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன இருக்கு, சாப்பிடாம இருக்கிறது தான் என்னன்னு சொல்றோம், விரதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஃபாஸ்டிங். ஃபாஸ்ட். த மங்கி கிங் இஸ் ஃபாஸ்டிங் டுடே, லெட் அஸ் ஆல் ஃபாஸ்ட் டு, நோ ஃபுட் டில் சன்செட். உடனே என்ன சொல்லுது, ஒரு குரங்கு சொல்லுது, த மங்கி கிங் இஸ் ஃபாஸ்டிங் டுடே, இன்னைக்கு என்ன பண்ணுது, நம்மளோட கிங்னா யாரு, தலைவன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மங்கி என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஃபாஸ்டிங் இருக்கு, இன்னைக்கு அது எதுவும் சாப்பிடாது. லெட் அஸ் ஆல் ஃபாஸ்ட் டு, நம்மளும் என்ன பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து ஃபாஸ்டிங் இருக்கணும். நோ ஃபுட் டில் சன்செட். ஓகே, இது சூரியன் மறையிற வரைக்கும் என்ன கிடையாது, நம்மளுக்கு ஃபுட் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஒரு மங்கி சொல்லுது, எஸ் we will also fast. இதுக்கு இது என்ன சொல்லுது, எஸ் we will also fast. ஆமா, நம்மலாம் கூட சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு மற்ற குரங்குகள்லாம் ஒத்துக்குச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு குரங்கு சொல்லுது, பட் ஆஃப்டர் சன்செட்டுக்கு அப்புறம் we will enjoy a great feast, a grand feast. ஆமா, சன்செட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு கிராண்ட் ஃபீஸ்ட் இருக்கு, ஒரு விருந்து இருக்கு அப்படின்னு அடுத்த ஒரு மங்கி சொல்லுது. உடனே இன்னொன்னு சொல்லுது, we have collected many tasty bananas. நம்ம அதுக்காக என்ன பண்ணிருக்கோம், சன்செட்டுக்காக, ஓகே, சன்செட்ல சாப்பிட்றதுக்காக, ஃபீஸ்டுக்காக we have collected, நாங்க நிறைய என்ன பண்ணிருக்கோம், பனானாஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். So we have collected many tasty bananas. Many tasty bananas. நிறைய பனானாஸ் நாங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம், கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு அது இன்னொரு மங்கி சொல்லுது. நெக்ஸ்ட் நோ ஹார்ம் இஸ் ஹோல்டிங் டேஷ். உடனே என்ன சொல்லுது, ஓகே, ஒன் அண்ட் லுக்கிங் அட் இட். ஒன்னு என்ன பண்ணுது, ஒரு குரங்கு போய் ஒன்னத்தை எடுக்குது. ஓகே, நோ ஹார்ம் இஸ் ஹோல்டிங், கையில வச்சிருக்கதால ஒன்னும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஒன் அண்ட் லுக்கிங் அட் இட். One and looking at it. அடுத்து feel comforted. Yes, that will makes us feel comforted. கையில வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு அடுத்தது சொல்லுது. Yes, that will make us feel comforted அப்படின்னு அடுத்த குரங்கு சொல்லுது. ஓகே, ஒன்னு போய் ஒன்னத்தை எடுக்குது அப்படின்னு சொன்னோன்னே மத்ததெல்லாம் அதை பாக்குதுங்க. பார்த்த உடனே என்ன சொல்லுது, ஆமா, கையில வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, சாப்பிட தானே கூடாது அப்படின்னு இன்னொரு மங்கி சொல்லுது. நெக்ஸ்ட் let us all peel. நம்ம என்ன பண்ணுவோம், உரிப்போம். பீல்னா என்ன பண்ணுவோம், அந்த தோலை உரிச்சு வச்சுப்போம். the bananas and keep it ready before the sunset. ஓகே, let us all peel, எல்லாம் என்ன பண்ணுவோம், ஓபன் பண்ணி வச்சுப்போம், தோலை உரிச்சு வச்சுப்போம் சன்செட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுது. let us all peel the bananas. Let us all peel the bananas and keep it ready before sunset. ஓகே, எடுத்து ரெடியா வச்சுப்போம். ஓகே, ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், பிரிச்சு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லுது.
அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுது அடுத்தது எஸ் we will keep it ready. ஆமா ஓகே இன்னொரு monkey அக்செப்ட் பண்ணிச்சு yes we will keep it ready. It will be sunset soon. ஆமா சீக்கிரமா என்ன பண்ணுது சூரியன் மறைய போறது நம்மளும் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் கையில வச்சுட்டு உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லுது. பிஃபோர் சன்செட் let us have just one bite. உடனே என்ன சொல்லுது இன்னொன்னுக்கு அதை பிரிச்சு வச்ச உடனே அதை சாப்பிடணும்ன்ற ஆசை வந்துடுச்சு. let us have just one bite. ஒரே ஒரு பைட் ஒரே ஒரு கடி கடிச்சுக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆச்சு ஒரு கடியை கடிக்கல எல்லாமே என்ன பண்ணாங்க கடிச்சு எல்லாருமே உட்காந்து கடிச்சு சாப்பிட்டுட்டு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வெல் மேபி ஃபாஸ்டிங் டேக்ஸ் மோர் செல்ஃப் கண்ட்ரோல். உடனே கிங்கு குரங்கு வந்து பாக்குது ஓகே அதோட தலைவன் குரங்கு வந்து பாக்குது வெல் பிஃபோர் மேபி ஃபாஸ்டிங் டேக்ஸ் மோர் செல்ஃப் கண்ட்ரோல் தேன் வி தாட். ஓகே நம்ம ஒண்ணு நினைச்சோம் ஆனா இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது கூட என்ன தேவை அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் தேவை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எது இந்த கிங் மங்கி வந்து இந்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்க எல்லா மங்கியும் பிஃபோர் சன்செட்டுக்குள்ள சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருக்கிறத வந்து அந்த கிங் மங்கி வந்து பாக்குது. பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாம் என்ன இல்ல அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல ஃபாஸ்டிங்கு கூட ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல அப்படின்றது உணர்ந்தது. about your best friend உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட பத்தி எழுது. ஓகே அந்த பேராகிராஃபை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் இஸ் என்னன்னு சொல்லுவோம் ராதா. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் வந்து என்னன்னு எழுதுறாங்க ராதா. அவ யாரு she is a girl. ஓகே she is a girl. அதே மாதிரி she is a girl. she is next எழுதுனா 9 years old. அவளுக்கு எத்தனை வயசு ஆகுது 9 வயசு ஆகுது. she studies. Okay, she studies in the class என்ன வரும் 4th. she studies in the class 4. there are எத்தனை members 5 members. there are 5 members in her family. அவளோட வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க 5 பேர் இருக்காங்க. அதே மாதிரி her hobbies. okay அவளோட hobbies எல்லாம் என்னென்ன okay her hobbies are என்ன வரும் that is drawing. அவளோட hobby என்ன மெயினான drawing, reading story books, reading storybooks. next வந்து reading storybooks and singing. பாட்டு பாடுறதும் பாட வரையறதும் ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறதும் ஓகே படம் வரையறதும் ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறதும் பாட்டு பாடுறதும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். her hobbies are drawing, reading storybooks and singing. next she wants to be. அவளோட ஆசை என்னன்னா she wants to be a doctor. அவ என்னவா ஆகணும்னு விரும்புறா டாக்டர் ஆகணும்னு விரும்புறா. she wants to be a doctor. when we are together okay நாங்க எல்லாம் ஒண்ணா இருக்கும்போது அப்ப என்ன பண்றோம் we feel happy. we feel நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். we feel happy and joy. okay we feel happy and joy அப்படின்னு எழுதலாம். she is my best friend. she is my best friend because ஏன் அப்படின்னு பார்க்கும்போது we share same thoughts. okay நாங்க என்ன பண்ணுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவோம் எங்களோட தாட்ஸ். okay we share some thoughts and we play together. என்ன பண்ணுவோம் நாங்க and we play together அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் let us speak அப்படின்ற டாபிக்ல பேசுவோம். லுக் அட் திஸ் பிக்சர். ஓகே இந்த பிக்சரை பாருங்க. என்ன பண்றாங்க எல்லாம் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா உட்காந்துருக்காங்க. நடுவுல என்ன இருக்கு ஒரு ஸ்வீட் இருக்கு. ஓகே ஒருத்தர் வீல் சேர்ல உட்காந்துருக்காங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 4 பேர் மொத்தம் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நடுவுல சென்டர்ல என்ன இருக்கு ஜிலேபி இருக்கு. ஓகே எல்லாரும் என்ன பண்றாங்க அதை சாப்பிடறதுக்காக ஷேர் பண்ணி சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Imagine a large bowl of delicious jalebis is in your classroom. Okay, imagine a large bowl of ஒரு பெரிய பவுல்ல jalebis in your classroomல வச்சிருக்காங்க. You and your friends start enjoying the sweets. எல்லாரும் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க one by one. Everyone loves jalebis so much that you keep reaching for more. Okay, ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணும் ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அது jalebis ரொம்ப பிடிக்கும். Now think about what might happen next. Okay, இப்போ அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். Next, how would you feel if the jalebis were almost finished but some friends has not had enough yet? Discuss the following. Okay, உங்க friends கிட்ட என்ன பண்ணுங்க இத உங்க friends கூட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க.
How would you feel if the jalebis were almost finished but some friends had not had enough yet? ஓகே, எல்லா ஜிலேபிஸும் என்ன ஆயிடுச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஆனா சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன கிடைக்கல, ஜிலேபி சாப்பிட்றதுக்கு கிடைக்கல. அப்ப நீ எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்னன்னு சொல்ல, நம்ம ஐ வுட் ஃபீல், என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் சாப்பிடல அப்படின்னு பார்க்கும்போது ஐ வுட் ஃபீல் அஷேம்டு. ஐ வுட் ஃபீல் அஷேம்டு. ashamed for not living, for not leaving some for my friends. எனக்கு என்ன பண்ண வெக்கமா இருக்கும். ஓகே, இதை கேட்டு கேள்விப்பட்டோம், ஏன்னா எல்லாத்தையும் நாங்களே சாப்பிட்டுட்டோம், சில ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது ஐ வுட் ஃபீல் அஷேம்டு ஃபார் நாட் லீவிங் சம் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். வாட் வில் ஹேப்பன் டு த பவுல் ஆஃப் ஜிலேபிஸ் ஆஃப்டர் சம் டைம்? ஓகே, கொஞ்ச நாள் பொறுத்து என்னாச்சு, அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், இட் வில் பிகம் எம்டி. அதுல ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன ஆகும், அந்த பாத்திரத்துல இருக்கிற ஜிலேபிஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும், இட் வில் பிகம் எம்டி. Next, why is it important to share when we have something that everyone enjoys? ஏன் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு கேக்குறாங்க. Because sharing பத்தி எழுதுறோம். Because it allows everyone to eat. Sharing allows everyone to eat and would make everyone happy and would make everyone happy அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Next, how can we make sure there are enough jalebis for everyone to enjoy? ஓகே, நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, எப்படி நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஜிலேபிஸ் எல்லாருக்கும் போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம எப்படி ஷேர் பண்ணிக்கலாம்? How can we make sure there are enough jalebis? கொடுத்திருக்கிற ஜிலேபிஸ் எல்லாருக்கும் கரெக்டா போகுமா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்ன எழுதலாம்? டு ஸ்பிளிட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எவ்வளவு ஜிலேபிஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ணிக்கணும். அப்ப என்ன, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணணும். டு ஸ்பிளிட் த ஜிலேபிஸ் இன் ஈக்குவல் குவான்டிட்டிஸ். டு ஸ்பிளிட் த ஜிலேபிஸ் to sit the jalebis in equal quantity. Next, so that everyone will have equal number of jalebis. Equal number of jalebis to eat. அப்படின்றத ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட், let us do create a thank you card from the old stack. ஓகே, இதோ இங்க போய் டிரா பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், டிரா பண்ணணும் ஒரு thank God from the old stack. Okay, imagine you are an old stack, grateful to friends who helped you while you were sick. Prepare a thank you card to show your appreciation. These scenes will help you. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண, ஒரு தேங்க்ஸ் கார்டு பண்ணணும். ஓகே, ஃப்ரண்ட் ஆஃப் த கார்டுல வந்து draw a picture of the stack surrounded by his friends in the forest. ஓகே, இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த கார்டோட ஃப்ரண்ட்ல என்ன இருக்கும், ஓல்டு ஸ்டாக் இருக்கணும், அதை சுத்தி அதோட ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா. அனிமல்ஸ் கொடுத்திருக்காங்க, அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதே மாதிரி நீங்களும் டிரா பண்ணணும். இன்சைட் த கார்டு என்ன இருக்கணும், ரைட் a kind thank you message to his friends expressing how their help made him feel better. உள்ளுக்குள்ள என்ன எழுதணும், அவங்களுக்கு ஒரு மெசேஜ் எழுதணும். என்ன மாதிரினா, நீங்க எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதால எனக்கு என்ன ஆயிடுச்சு, சீக்கிரம் நான் வந்து உடல் நலம் சரியாயிடுது எனக்கு அப்படின்ற எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்றத ஒரு மெசேஜா நீங்க எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களாவே இதை என்ன பண்ணணும், எழுதணும். That's all, the lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.